ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசெஞ்சர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் அண்ட் அப்ளிகேஷன் சர்வீசஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, கோயம்புத்தூர், பூனே, குருகிராம், நாக்பூர்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த லொக்கேஷனில் அவங்க எந்த லொக்கேஷனில் வேணாலும் உங்களை அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரீலொகேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 11 months வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11 monthsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,44,200 தராங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் இந்த மாதிரி டிகிரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 2021, 2022, 2023, 2024 பேட்சாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சியை தவிர எந்த டிகிரி பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்சி, பிசிஏ, பிபிஏ, பிஏ, பிகாம் இந்த மாதிரி டிகிரிலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி பண்ணியிருந்து 2021, 2022, 2023, 2024 பேட்சாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவ் அரியர்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லாஸ்ட் 3 monthsல அசெஞ்சரோட எக்ஸாம் வந்து எழுதிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் லாஸ்ட் 3 monthsல அசெஞ்சர் எக்ஸாம் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை எந்த லொக்கேஷனில் போட்டாலும் நீங்கள் ரீலொகேட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யூஜி, பிஜி பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு கேப்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த எலிஜிபிலிட்டிலாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 4 rounds இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட், செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட், தேர்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட், ஃபோர்த் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா காக்னேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டோட்டலாக 50 questions இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் அசஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 90 minutes நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 90 minutesல என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் எபிலிட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், ரீசனிங், சூடோ கோட், எம்எஸ் ஆஃபீஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங் அண்ட் செக்யூரிட்டி, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் வந்து கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட். ஸோ இதில் வந்து உங்கள் ஃப்ளூவன்சி, ப்ரொனவுன்சியேஷன் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கம்யூனிகேஷன் அசஸ்மெண்ட்டும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இன்டர்வியூ நடக்கும். அதுலேயும் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க் அசஸ்மெண்ட் தான் நடக்கும். ஸோ மார்க் அசஸ்மெண்ட் வந்து சும்மா அசஸ்மெண்ட் எப்படின்னா ப்ராக்டிஸ் அசஸ்மெண்ட். ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா எப்படி மெயின் அசஸ்மெண்ட் எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிளாட்ஃபார்மில் எங்கெங்கே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல கொஷின் இருக்கும், எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு மார்க் டெஸ்ட் தான் மெயில் வரும். ஸோ அது வந்து 10 minutes தான். நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மை பற்றி ஃபெமிலியர் ஆகிக்கத்தான். ஸோ நீங்கள் அதை அட்டென்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் மார்க் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்டிடியூட், டெக்னிக்கல், கம்யூனிகேஷன், இன்டர்வியூ இது எல்லா மெயிலும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனால் செகண்ட் ரவுண்ட் மெயில் வரும். செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனால் தேர்ட் ரவுண்ட் செலக்ட் ஆனால் ஃபோர்த் ரவுண்ட் இப்படி மெயில் வரும். ஸோ இன்டர்வியூ முடிச்சோடனே உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா
இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்க ஆல்ரெடி அசென்ஜர்ல அப்ளை பண்ணி உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தது அப்படின்னா, ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க நியூ யூசரா இருக்கீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அசென்ஜருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா, ஐ டோன்ட் ஹேவ் அன் அக்கவுண்ட் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ கீழ வந்தீங்க அப்படின்னா, இங்க நெக்ஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க நெக்ஸ்ட்ட கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த ஜாப பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அத இந்த இடத்துல குடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்க யுனிவர்சிட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல கம்யூனிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ன்னு குடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்க ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ஆல்டர்னேட் மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க ஸ்டேட் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க அட்ரஸ் டீடைல் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உங்க கரண்ட் அட்ரஸ் டீடைல் கொடுத்துக்கோங்க. உங்க அட்ரஸ், உங்க பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரி இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க கரண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க, அதை ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதையும் இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க. உங்க அட்ரஸ், பின்கோட், சிட்டி, ஸ்டேட், கண்ட்ரின்னு உங்க பெர்மனன்ட் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அது ரெண்டுத்தையும் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து எஜுகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ஹையஸ்ட் எஜுகேஷனை தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜின்னு கொடுத்து உங்க ஹையஸ்ட் எஜுகேஷனை நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்க யூஜி பண்ணியிருந்தீங்கன்னா யூஜின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து உங்க டிகிரி, எந்த காலேஜ், பிரான்ச், யூனிவர்சிட்டி, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க லாஸ்டா ஒர்க் பண்ண கம்பெனி என்ன அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து உங்க ஸ்கில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்க பிரைமரி ஸ்கில் என்ன, செகண்டரி ஸ்கில் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்க ஸ்கில் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இதை நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்து நீங்க ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது ஃபாரின் லாங்குவேஜஸ்ல சர்டிஃபிகேஷன் பண்ணிருக்கீங்களா, டிப்ளமோ ஏதாவது பண்ணிருக்கீங்களா, ஃபாரின் லாங்குவேஜஸ்ல யூஜி, பிஜி ஏதாவது பண்ணிருக்கீங்களா இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்க ஜாப் லொகேஷனோட ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ஜாப் லொகேஷனோட ப்ரிஃபரன்ஸ் என்னவோ அதை நீங்க லைனா கொடுத்துக்கோங்க. உங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்க உங்க டிகிரி எப்போ முடிப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க முடிச்சிட்டீங்க இல்லை கரண்டா பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்களோ அது இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரண்டா ஏதாவது உங்களுக்கு பேக்லாக் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இருந்ததுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 months நீங்க அசென்ஜர்ல ஏதாவது எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்டோட ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வரும், ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்க ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்க ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சிருக்கும், ஸோ எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க அது முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்டர் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்க ரெஸ்யூமை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 MBக்குள்ள உங்க ரெஸ்யூமை நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்க ரெஸ்யூம் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே வந்து உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபை நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த இடத்துல சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது கவர்மெண்ட் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல பேன் கார்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ பேன் கார்டுன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. ஸோ பேன் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. பேன் கார்டு நம்பர் டைப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து பேன் கார்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ சூஸ் ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. பேன் கார்டோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3 MBன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 MBக்குள்ளே நீங்கள் உங்கள் பேன் கார்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பேன் கார்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு
இங்கே செக் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஐ அக்ரின்னு அது எல்லாத்துலேயும் டிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.